எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 73 எம். ஆஷல் கோப்மேயர். அத்தியாயம் 73. அழுத்தம் எதிர்ப்பை உருவாக்குகிறது. மக்களை பாதிப்பதில் உண்மையான வல்லுநர்கள் அறிவது போல, அழுத்தம் எதிர்ப்பை உருவாக்குகிறது. தொடக்க நிலையில் இருப்பவர்கள் இதை கற்றுக்கொள்ளவில்லை என்பது நம்ப முடியாத ஒன்றாகத் தோன்றுகிறது. ஆயினும் தாங்கள் வெற்றி பெற எவருடைய நன்மதிப்பு தேவைப்படுகிறதோ அவர்கள் மீதே அவர்கள் தொடர்ந்து அழுத்தத்தை பிரயோகிக்கிறார்கள். மேலும் அழுத்தம் என்பது தவிர்க்க முடியாமல் எதிர்ப்பையே உருவாக்குகிறது. இயற்பியலில், உளவியலில், அரசியலில், விற்பனைத் துறையில், குடியுரிமை போராட்டங்களில், போரில் என மனிதர்கள் இடம்பெறும் ஒவ்வொரு உறவிலும் இதுவே நிகழ்கிறது. நிச்சயமாக உங்களிடம் அளவற்ற அதிகாரம் இருக்குமாயின் உங்கள் விருப்பத்தை நீங்கள் திணிக்க முடியும். ஆனால் அதற்காக பிற்காலத்தில் நீங்கள் வருந்த நேரிடலாம். பலர் அந்த அளவுக்கு நீண்ட காலம் வாழ்ந்ததில்லை. எதிர்ப்பை அதிகரிப்பதற்கான மிக உறுதியான வழி அழுத்தம் கொடுப்பதே ஆகும். மேலும் அழுத்தம் எவ்வளவு வெளிப்படையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு எதிர்ப்பும் வெளிப்படையாகவும் விரோதமாகவும் இருக்கும். குடிமை உரிமை ஆர்வலர்களை கருத்தில் கொள்ளுங்கள். கலவரங்கள், சீர்குலைவுகள், வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் போன்றவற்றின் மூலம் அழுத்தம் கொடுத்து அடையப்பட்டதாக கூறப்படும் ஆதாயங்கள் மாயையானவை. அவை அங்கீகாரத்திற்கான ஒரு ஏமாற்றப்பட்ட தேவையை பூர்த்தி செய்தன. அவை சில லட்சிய தலைவர்களின் அகந்தையை திருப்திப்படுத்தின, மேலும் அவர்களின் ஆதரவாளர்கள் நியாயமான அதிருப்தியை வெளிப்படுத்த ஒரு வழியை வழங்கின. இருப்பினும் சந்தேகத்திற்கு இடமின்றி நியாயமான ஒரு நோக்கத்தின் இறுதி இலக்கை நிரந்தரமாக அடையும் நடைமுறை கண்ணோட்டத்தில் அவை நன்மையை விட அதிக தீமையையே செய்தன. அந்த அழுத்தம் உண்மையானதோ அல்லது மாயையானதோ, மிரட்டலிலும் சரணடைதலிலும் முடிவதாக தோன்றினாலும் அவை முன்னேற்றத்தை விட அதிக எதிர்ப்பையே உருவாக்கின. அந்த எதிர்ப்பு கண்ணுக்கு தெரியாததாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக நீடித்தது. எளிமையாகச் சொல்வதானால், அமைதி நிறைந்த ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு ஜன்னலின் மீது கல்லை எறிந்துவிட்டு பின்னர் வீட்டு மணியை அடித்து, நான் எத்துணை சிறந்த அண்டை வீடாக இருப்பேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தேன் என்று கூற முடியாது. இருப்பினும் சில குடியுரிமை தலைவர்கள் குறிப்பிட்டது போல, கவனத்தை ஈர்ப்பதற்காக பெரும்பாலும் அச்சுறுத்தும் வகையிலான பிரம்மாண்டமான அளவுகளில் மிக ஒத்த நடவடிக்கைகளே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. ஆனால் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் எதிர்ப்பை உருவாக்கும் வகையிலும் அதற்கும் மேலாக இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் வகையிலும் கவனத்தை ஈர்ப்பது என்பது பிறரின் வரவேற்பையும் காலப்போக்கில் நட்பையும் வென்றெடுப்பதற்கான வழியாக ஒருபோதும் அமையாது. அழுத்தம் எதிர்ப்பை உருவாக்குகிறது என்பதை மக்கள் மட்டும் புரிந்து கொண்டால் கருத்து வேறுபாடுகளை மிக இனிமையாகவும் நீதியாகவும் வெற்றிகரமாகவும் தீர்த்து கொள்ள முடியும். நாடுகளுக்கு இடையிலும் கூட. வரலாற்றிலிருந்து, குறிப்பாக நமது சொந்த வரலாற்றிலிருந்தே நாம் ஒருபோதும் பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை என்பது போல் தோன்றுகிறது. ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தின் மறுமுனையில் அமைந்துள்ள நாட்டில் நடந்த ஒரு சிறிய போரில் நாம் ஈடுபட்டோம். நமது அபாரமான வலிமையை மட்டுமே நம்பி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வெறும் அழுத்தம் கொடுப்பது மட்டுமே என்று நாம் நம்பினோம். ஆனால் நாம் எவ்வளவு அதிக அழுத்தம் கொடுத்தோமோ அவ்வளவு அதிகமான எதிர்ப்பையே நாம் எதிர்கொண்டோம். எனவே நாம் 20,000 படைவீரர்களை அங்கு அனுப்பினோம். ஆனால் அவர்களுக்கும் இணையான எதிர்ப்பே அங்கு அவர்களை எதிர்கொண்டது. போரில் வெற்றி பெற நமக்கு உண்மையில் 30,000 படைவீரர்கள் தேவை என்று நமது தளபதி அறிவித்தார். ஆனால் அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க எதிர்ப்பும் அதிகரித்தது. நாம் எத்தனை பேரைக் கொன்றோமோ அத்தனை பேர் அவர்கள் இடத்தை பிடித்துக் கொண்டனர். குடியரசுத் தலைவர் கடுமையாகச் சாடி 40,000 வீரர்களை அனுப்பினார். பின்னர் 50,000 பேரே, அதன்பின் 60,000 பேரே. இறுதியில் அக்காலகட்டத்தில் வளர்ச்சியடையாத நாடாக திகழ்ந்த ஒன்றில் ஆரம்பத்தில் சில கந்தலாடை அணிந்தவர்களின் எதிர்ப்பை
முறியடிக்க தேவைப்பட்ட அழுத்தம் லட்சம் வீரர்களை கோரும் நிலைக்கு உயர்ந்தது. நமது மிகக் கடினமான பாடங்கள் சிலவற்றை நாம் வரலாற்றிலிருந்தே கற்றுக்கொள்கிறோம், ஆனால் அப்பாடங்களையே நாம் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருப்பதாக தோன்றுகிறது. இப்போது நமது தலைப்பான அழுத்தம் எதிர்ப்பை உருவாக்குகிறது என்பது குறித்த இன்னும் எளிமையான அன்றாட பாடங்களுக்கு வருவோம். ஒவ்வொரு விற்பனையாளரும் இதை அறிவார் அல்லது அறிந்திருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு வாங்குபவரும் இதை உறுதிப்படுத்துவார். ஒரு குழந்தையை பயிற்றுவிக்கவோ அல்லது தன் கணவன் மனைவியின் மீது செல்வாக்கு செலுத்தவோ முயன்ற ஒவ்வொருவரும் இதை அறிவர் அல்லது வெகு விரைவில் இதை உணர்ந்து கொள்வர். இது உளவியலின் மிக அடிப்படையான ஒரு கோட்பாடு, ஆகையால் இதை இங்கே மீண்டும் வலியுறுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஆயினும் இன்றைய செய்தித்தாள்களை படித்தபோது அச்செய்திகள் உணர்த்தும் பாடங்கள் என்னை இதை மீண்டும் வலியுறுத்த தூண்டுகின்றன. அழுத்தம் எதிர்ப்பை உருவாக்குகிறது.